கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகின்றோம். விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான், நிதானமாய் இருப்பான், கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பான். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. நம்ம பெர்க்மன் செய்ய அழகான பாடுவார்ல, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வேதம் அழகை சொல்லுகிறது. ஏசாயா 28:16 இதோ அஸ்திபாரமாகி ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அது பரிட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். நீங்கள் உண்மையாய் கர்த்தரை தேடுகளாய் இருந்தால், உண்மையாய் ஜெபிக்கிற ஒரு சகோதரனாய் ஒரு சகோதரியாய் இருந்தால், வேதம் அழகாய் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். சில லாரி பின்னாடி எழுதுவாங்க, பதறினால் சிதறி விடுவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓவர் ஸ்பீடாக வராதிங்க, என் பின்னாடியே வராதிங்க, கொஞ்சம் கேப் விட்டு வாங்க. அதுதான் பதறினால் சிதறி விடுவாய். அந்த வாசகத்தோட அர்த்தம் அதுதான். சில கிராமங்களில் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தந்தி வருதுன்னா ஒரு பதற்றம் இருக்கும். சில பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக பேசுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் ஏறி போச்சுங்க, அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா பதட்டம், குழப்பம், மனம் அமைதிட்ட சூழ்நிலை. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குமானால், உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்குமானால், என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தால் எந்த காரியத்திலும் நீங்கள் பதறவே மாட்டீங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தங்களை விசுவாசிங்கள், நீங்கள் பதறுவதில்லை. ரோமர் 8:28 சொல்லுகிறது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. நீங்கள் கர்த்தரை உண்மையாக நேசிக்கிறீங்களா, உண்மையாக அன்பு செலுத்துறீங்களா அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எது வந்தாலும் நீங்கள் சொல்லணும், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. உலகத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அது சரியில்லை, இது சரியில்லை, இது தவறாக நடக்குது, இவங்கக்கிட்ட இது இல்லை, இவங்க அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அப்போலாம் மனசு கஷ்டமாக இருக்கும்ல. ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், வாட் எவர் இட் இஸ், நம்ம வாழ்க்கையில் எது வந்தாலும் அது நம்ம நன்மைக்கு தான் நடக்கும். அது இழப்பாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், எதிர்பாராத சம்பவமாக இருக்கலாம், எது வேணா இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்குள் விசுவாசம் தான். நீங்கள் சொல்லுங்கள், என் தேவன் என்னை அன்பு செய்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன், அதனால் சகலமும் என் வாழ்க்கையில் நன்மையாகத்தான் நடக்கிறது. மோசே ஆண்டவர் சொன்னார், மோசே போ, இந்த கண்மலையோடு பேசு அப்படின்னு சொன்னார். மோசே போனார், பதற்றம். 20 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க, தாகமாக இருக்கிறது, தண்ணீர் இல்லை, 3 நாள் தண்ணீர் கிடைக்கல அப்படிலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, கோவப்படுத்துகிறாங்க. உடனே மோசே என்ன பண்ண, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மோசே போய் கண்மலையோடு பேசு. ஆனால் மோசே என்ன பண்ணாருங்க, போயிட்டு கண்மலையை அடித்தார். அப்போ ஆண்டவர் சொன்ன, மோசே இந்த கண்மலையை அடித்தது நிமித்தமாக கானானுக்குள் நீ பிரவேசிக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் மோசே மனக்கசந்து அழுதார். ஆனால் கூட ஆண்டவர் தன்னோட ஸ்டாண்டில் என்ன பண்ணல, அவரை அந்த கானானுக்கு அழைத்து கொண்டே செல்லவில்லை. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, பதறாதிருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் 14:1 சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. லெட் நாட் யுவர் ஹார்ட் பீ ட்ரபிள், யூ பிலீவ் இன் மீ அண்ட் ஆல்சோ பிலீவ் இன் காட். கர்த்தரை விசுவாசியுங்கள், என்னை விசுவாசியுங்கள். லெட் நாட் பி யூ அஷேம், யூ ஹார்ட் பி அஷேம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இன்றைக்கு எந்த கலக்கத்தோடு, எந்த குழப்பத்தோடு இந்த தொலைக்காட்சியில் நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலை வேளையில இல்ல மாலை வேளையில இல்ல இரவு வேளையில எந்த டைம்ல பார்க்குறீங்களோ தெரியாது, எந்த டைம்ல உட்கார்ந்து இருக்கீங்களோ தெரியாது, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். கர்த்தரை மாத்திரம் நம்ம விசுவாசிக்க ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள அந்த அன்பு வந்துவிடும். 1 கொரிந்தியர் 13 கடைசி வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றுமே நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அப்ப நான் முதல்ல சொன்ன, தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது. பிரான்ஸ் தேசத்து அதிபதியாயிருந்த மாவீரன் நெப்போலியன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அவர் எப்பவுமே எதுக்குமே பதற்றம் அடையவே மாட்டாராம், எதுவுமே சீரியஸாக அப்படி எடுக்கவே மாட்டாராம். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்களா, சரி நம்ம ஒரு சிச்சுவேஷனை வந்து நெப்போலியனுக்கு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் வாழ்ந்த அந்த அரண்மனை சுற்றிலும் பலத்த குண்டுகளை புதைத்து வைத்தார்களாம். ஒரு குறிப்பிட்ட வேலை வந்தபோது அந்த குண்டுகளை வெடிக்க செய்தார்களாம். அப்போ வெடிக்க செய்யும்போது இந்த நெப்போலியன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, எப்படி ஆக்ஷன் பண்ணுறாரு, அவர் பதறாரா, செதறாரா, ஓடுறாரா, இன்னும் ஆக்ஷன் எடுக்கிறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து யோசித்து கொண்டு இருந்தாங்களாம். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி அந்த குண்டுகள் வெடித்ததா.
அப்படியே அவங்க செஞ்சாங்களாம். ஆனால் நெப்போலியன் மனம் பதறவே இல்லையாம். அவர் உடனே சொன்னாராம், இராணுவத்தை கூப்பிடுங்க, இராணுவ வீரரை கூப்பிடுங்க, இராணுவ தளபதிகளை கூப்பிடுங்க, அங்கே போய் குண்டு வெடிக்கிற சத்தம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். மாவீரன் நெப்போலியன் இப்படி இந்த சிச்சுவேஷனை மேற்கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டப்ப மாவீரன் நெப்போலியனுக்குள்ள தன்னுடைய அந்த படைகள் குறித்து ஒரு தைரியம் இருந்திருக்கும், தன்னை குறித்து ஒரு தைரியம் இருந்திருக்கும். அப்படின்னா ஆண்டவரை நம்புகிற நாம எவ்வளோ தைரியமாக இருக்கணும், எவ்வளோ விசுவாசமாக இருக்கணும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்ல, எவ்வளோ சமாதானமாக இருக்கணும்ல. அதை தான் சொல்கிறாங்க, அந்த நெப்போலியன் மனம் பதறவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பதறுகளுடைய நினைவுகள் தரித்திற்கு ஏதுவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, மாணவர்கள் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, படிக்கிற பொண்ணான என்ன பண்ணுவாங்க, வீணாக போவாங்க. நம்ம சொல்லுவோம் படிங்க படிங்க படிங்க, அவங்க படிக்கிறோம்னு சொல்லுவாங்க. கடைசி எக்ஸாம் வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் ஓடி வருவாங்க. மனம் பதட்டமாக இருக்கும், கலக்கமாக இருக்கும். ஆண்டவர் என்ன சொன்னாரோ கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க, என்ன கொஸ்டின் வரும், என்ன ஆன்சர் வரும், ஹாலில் எந்த சூப்பர்வைசர் வருவார், ஹால் எப்படி இருக்கும், கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், அது டஃப்பாக இருக்குமா, அது ஈஸியாக இருக்குமா, இப்படி என்ன பண்ணுவாங்க, மனம் பதறை அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கொடுக்குற அந்த பொன்னான தருணங்களை என்ன பண்ணுறாங்க, அவங்க இழந்து விடுகிறாங்க. அப்போ நாம கூட எலியா கூட தைரியமாக இருந்தார், எது வந்தாலும் தைரியமாக இருந்தார். எசபேல் என்ற ராணிக்கு முன்னால் தைரியமாக இருந்தார், பாகால் தீர்க்கதரிசி தைரியமாக இருந்தார், தைரியமாக இருந்தார். நான் சொல்கிறேங்க, கர்த்தர் மட்டும் உங்களுக்குள்ள இருக்கட்டுமே, உலகெல்லாம் பின்னாடிங்க, உலகெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் நமக்குள்ள புது நம்பிக்கை உருவாக்கி தந்துடுவார். எந்த ஒரு சூழ்நிலும் நான் எங்கே பண்ணாலும் என் கர்த்தர் என்னோடு கூட வருவார், எனக்காக பேசுவார், எனக்காக யுத்தம் செய்வார். பைபிள் சொல்லுது, கண்மணியை போல எனக்கு காத்து பாருங்க. அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படி மூடி திறக்கிறோம். இந்த கண் என்ன பண்ணுது, ஒரு டஸ்ட் வரும்போதே அந்த இமைகள் அழக அதை மூடிக்கொள்கிறது. அப்ப வேதம் சொல்லுகிறது, கண்மணியை போல எனக்கு காத்தோலும். அப்ப பாருங்க, நம்ம ஆண்டவர் நம்ம எப்படி பார்த்துக்கிறாராம், கண்மணியை போல பாதுகாத்துக் கொள்கிறாராம். இந்த விசுவாசம் தான் நம்மை உயர்த்துகிற ஒரு பலனா இருக்கிறது. ஒருவேளை பதட்டம் இல்லாத சமாதானம் உள்ள ஒரு வாழ்வு வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இங்க பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை பார்த்தீங்க, திட அஸ்திபாரமான ஒரு கல். அவர் சொல்றாரு, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. திட அஸ்திபாரம், அஸ்திபாரம் என்ன அர்த்தங்க, அதுவே ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அப்ப இங்க என்ன சொல்றேன்னா, திட அஸ்திபாரம்னா ரொம்ப உறுதியை காண்பிக்கிறது. அந்த உறுதி எப்படி வரும், ஆண்டவர் நேரா உறுதி கொடுக்கிறாரா. இப்போ ஒரு குயவன் ஒரு களிமண்ணை வைத்து இருக்கிறார், அவர் மண்பானை வணை விரும்புகிறார். அவர் சீக்கிரமாக வணைஞ்சானா அதில் உறுதித்தன்மை இருக்காது. அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, அந்த குயவன் அந்த களிமண் எடுக்கிறாரு, அதில் மணல் சேர்க்கிறார், மண்ணை சேர்க்கிறார், அது கொஞ்சம் எக்ஸஸ் ஆனால் திருப்பியும் தண்ணியை சேர்க்கிறார், தண்ணி எக்ஸஸ் ஆனால் திருப்பியும் மண்ணை சேர்க்கிறார். அது அழகான ஒரு பாத்திரமாய் வணையும் வரைக்கும் அதை என்ன பண்ணுறாராம், வணைந்து கொண்டே இருக்கிறாராம். அப்போ ஆண்டு நம்ம எப்படி வணைகிறார் தெரியுமா, சில பாடுகள் வரும்போது, சில உபத்திரங்கள் வரும்போது, சில இழப்புகள் வரும்போது, சில சோர்வுகள் வரும்போது, சில அவமானங்கள் வரும்போது, சில நிந்தனைகள் வரும்போது, சில மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ளாது போகும்போது, ஐயோ என்று கதறும் போது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தான் கர்த்தர் நம்மை அழகாய் ஒரு மண்பானையாக உருவாக்குகிறாராம். அதுதான் சொல்றாரு, அஸ்திபாரம்ன்றது ஃபவுண்டேஷன், திட அஸ்திபாரம்னா ரொம்ப ஃபவுண்டேஷன், ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சாதாரணமா ஒரு வீடு கட்டப்படணும் அப்படின்னா அதுக்கு என்னன்னா ஒரு அஸ்திபாரம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க இல்லையா, எப்படின்னா ஒருத்தர் வந்து வீட்டை கட்டினாரு, அந்த வீட்டை எப்படி கட்டுறாருன்னா கண்மலை மேல் கட்டுறார், கண்மலை மேலே வீடை கட்டுறார். இன்னொருத்தர் வீடை கட்டுறார், அவர் எப்படி கட்டுறாருன்னா மணலின் மேலே கட்டுறார். ரெண்டு பேரும் வீடு கட்டி இருக்கிறாங்க. ஒரு நாள் வந்து பெருமழை வருகிறது, வெள்ளம் வருகிறது, அந்த கண்மலை வீட்டை கட்டினாங்களே அது மேலே மோதி மோதி அடிக்கிறது, அது அசையவே இல்லை. அப்போ யார் தெரியுமா, த ராக், த பில்லர் யாரு, ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான். அப்போ அஸ்திபாரம் யாருங்க, அந்த இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரம், அவர் தான் திட அஸ்திபாரம். சிலர் என்ன பண்ணாங்க, மணல் உலகம், உலகத்து மேலே போய் கட்டுறாங்க, உலகத்தின் ஆஸ்திகள், உலகம் மேலே கட்டுறாங்க. அப்போ ஒரு நாள் அந்த பெருமழை வந்தபோது அந்த மணல் மேல் கட்டினால வீடு அதெல்லாம் மறைந்து போனது. இந்த கண்மலையாம் கிறிஸ்துவுக்குள் அழகாய் இசைவனைப்பாய் கட்டப்பட நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். பெருவெள்ளம் வந்தாலும் பெரும் புயல் வந்தாலும் அதன் மேல் மோதினாலும் நம்ம கண்மலை மேலே மட்டும் நம்ம வீட்டை கட்டிடணும்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு காலம் அசைக்கப்படுவதே இல்லை. உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் இருக்கிறது, நிறைய சூழ்நிலைகளை கடந்து வர வேண்டி இருக்கிறது. ஆண்டவர் சொல்வாரு, நீ தண்ணீரை கடக்கணும், ஆறுகளை கடக்கணும், அக்கனையில் நடக்கணும், அப்போதெல்லாம் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய அஸ்திவாரம்
நம்முடைய விசுவாசம், வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சியோனில் உள்ள கல். இந்த வசனம் சொல்லுதுல சியோனில் உள்ள கல் அப்படின்னு சொல்றாங்க. சியோனிலே வைக்கிறேன் அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சியோனில் வைக்க. ஏசாயா 28:16 சியோன் அப்படின்னு சொல்லும்போது அது எழுத்தின்படியான சியோன். இது எருசலேமின் மேல் பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாவீதின் நகரம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று 2 சாமுவேல் 5:6 சொல்லுகிறது இஸ்ரவேல் புத்திரரையும் வேதம் சொல்லுது சியோன் குமாரர், சியோன் குமாரத்திகள் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது சியோன் அப்படின்னா அது ஆவிக்குரிய மேன்மையான நிலவரத்தை குறிக்கிறது. சொல்லுவாங்க நீங்களோ சியோன் மலை நடுத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று எபிரேயர் 12:24 வாசிக்கிறோம். நான்காவது ஒரு சியோன் கொடுத்து சொல்றாங்க நித்தியத்திலுள்ள சியோன் அப்படின்னு சொல்றாங்க. சங்கீதம் 32 பார்த்தீங்கன்னா பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து கர்த்தர் பிரகாசிக்கிறார். ஒரு பாட்டு பாடுவாங்களே, பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா சியோன் மலை சீர்க்கு சொந்தமானேன், நான் சியோன் மனத்தை கடந்து வந்தேன், நீதி உள்ள நியாயாதிபதியை கடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சியோன் எழுத்தின் பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அது பரலோகத்தை குறிக்கிறது. அப்போ நான்காவது கிறிஸ்துவோடு இணைந்து நிற்கும்படி ஒரு கூட்ட ஜனங்களை அஸ்திபாரமான உபதேசத்தில் கட்டி எழுப்புறார். எல்லாம் சொல்றாங்க சர்ச் போறாங்க விசுவாசம் சொல்றாங்க. தனக்கு ஒரு சோதனை வரும்போது, தனக்கு ஒரு பாடுகள் வரும்போது, தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தருடைய அன்பை விட்டு என்ன பண்றாங்க, பின்வாங்கி போகிறாங்க. சரியா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு அதனாலதான் உங்களுடைய அஸ்திபாரங்களை கண்மலையாம் கிறிஸ்துவுக்குள்ள வைங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு இந்த சியோன் கொடுத்து சொல்றாங்க இது பரலோகத்தின் தலைநகரம். ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் இருக்கும்ல. அமெரிக்காவுக்கு ஒரு கேபிட்டல் இருக்கும், ஜப்பானுக்கு ஒரு கேபிட்டல் இருக்கும், இப்போ ஸ்வீடனுக்கு ஒரு கேபிட்டல் இருக்கும், இந்தியாவுக்கு ஒரு கேபிட்டல். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரீஸ்க்கு ஒரு கேபிட்டல் இருக்கிறது. அப்போ பரலோகத்தோட கேபிட்டல் தலைநகரம் எது அப்படின்னா இது சியோன் நகரம். பரலோகத்தின் தலைநகரம் எதுனா அது சியோன் நகரம். இது யார் பார்க்குறாங்கன்னா யோவான் பார்க்குறார். அவர் அந்த விஷன் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு அந்த பரலோகம் இறங்கி வர கண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது சொல்கிறாரு சியோன் மலையில் ஆட்டுக்குட்டி ஆனவரையும் அவரோடு கூட அவரோட பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகள் எழுதப்பட்டிருந்த 144,000 பேர் நிற்க கண்டேன். யார் சொல்கிறாங்க? யோவான் சொல்கிறாரு. தரிசன கண்களினால, சொப்பன கண்களினால அதை பார்த்து சொல்கிறாரு. அப்போ இந்த சியோன் அழியாத நித்திய மகிழ்ச்சிக்கு அடையாளமாக இருக்கின்றது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா அது ஒரு பரீட்சிக்கப்பட்ட கல். இப்போ ஒரு இன்ஜினியரோ ஒரு கான்ட்ராக்டரோ ஒரு கட்டட வேலை செய்கிறோம் கல் வாங்கும்போது அதை தட்டி தட்டி பார்ப்பாங்க. இது ஸ்ட்ராங்காக இருக்குதா, இது லைட்டாக இருக்குதா, மணலாக இருக்குதா. சில சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம் இந்த கல் வெந்து இருக்குதா, வேகாமல் இருக்குதா, நல்ல கலர் இருக்குதா, இது ஸ்ட்ராங்காக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. பரீட்சிக்கப்பட்ட கல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பரீட்சை இல்லாமல் உயர்வு இல்லை, பாடுகள் இல்லாமல் சிங்காசனம் இல்லை. சரிங்களா? சோதனை இல்லாமல் வெற்றி இல்லை. ஒரு போர் வீரனை செலக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 1000 பயிற்சிகள் இருக்குது, டெஸ்ட் இருக்குது. அதெல்லாம் அவங்க பாஸ் பண்ணால் தான் ஒரு போர் வீரனாய் மாற முடியும். ஒரு விண்வெளிக்கு ஒரு வீரர் செல்கிறார் அப்படின்னா அவருக்கு அதை விட நிறைய டெஸ்ட் வைக்கிறாங்க. அவர் ஃபிட்டாக இருக்கணும், பாடி ஃபிட்டாக இருக்கணும், மைண்டு ஃபிட்டாக இருக்கணும், அவர் சமயோசித புத்தி இருக்கணும். எதனா ஒரு பிரச்சனை அவரே என்ன பண்ண அந்த பிரச்சனையை டீல் பண்ணணும். ஸோ ஞானமுள்ளவனாக இருக்கணும், அவருக்கு நல்ல பவர் ஆஃப் நாலேஜ் இருக்கும், பவர் ஆஃப் விஸ்டம் இருக்கணும். இதெல்லாம் டக்குன்னு அவரே முடிவு எடுக்கிறாரா, அவரே செயல்படுத்துகிறாரா, இப்படி நிறைய டெஸ்ட் வைப்பாங்களா, நிறைய டெஸ்ட் வைப்பாங்களாம். அந்த டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணதான் அவர் விண்வெளி வீரராக என்ன பண்ணுறாராம், செலக்ட் பண்ணுறாங்களாம். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து பரீட்சிக்கப்பட்ட கல் என்று அழைக்கப்படுகிறார். அவருக்கு கூட நிறைய பரீட்சைகள் வந்தது, சோதனை வந்தது. பிசாசு என்ன பண்ணுறான், அவர் 40 நாள் சோதிக்கும்படி மலைக்கு கொண்டு போகிறான். 40 நாளுக்கு பிறகு வேதம் சொல்கிறது அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாரு, ரொம்ப ஹங்கராக ஃபீல் பண்ணுறாரு. அப்போ பிசாசு சொல்கிறான் நீங்கள் தான் கடவுளாச்சே, இங்கே பாருங்கள் உங்கள் கண் எதிர்க்க இவ்வளோ கல்லுகள் இருக்கிறதே, இந்த கல்லுகளை அப்பங்களாய் மாற்றி சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு டெஸ்ட். இன்னொரு டெஸ்ட் சொல்லுவார், தேவாலயத்தின் உப்பருகே மேலே கொண்டு போய் இங்கே பாருங்கள் இந்த சிட்டி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ வெல்த்தியாக இருக்குது, இந்த சிட்டியை பார்த்தீங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் காலில் வந்து கும்பிடுங்க, வணங்குங்க, இந்த சிட்டியை ஃபுல்லாக என்ன பண்ணுறேன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் வைப்பாங்க. யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு இவ்வளோ டெஸ்ட் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இப்படி
எழுதியிருக்கிறதே, இட் வாஸ் ரிட்டன் இன் த பைபிள், உன் தேவனாகிய கர்த்தரை சோதித்து பாராது இருப்பாயாக அப்படின்னு சொல்லுவாங்களே. உன்னை காக்கும்படி தூதல் கட்டளையிட வரலாம் சொல்றாங்களே. அப்ப சொல்லுவாங்க, ஒன்னொன்னுக்கு கோடிட்டு காட்டுவாரு, இது வேதத்தில் எழுதி இருக்கிறதே, இது வேதத்தில் எழுதி இருக்கிறதே, இட் வாஸ் ரிட்டன் இன் த பைபிள் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இயேசுக்கே அவ்வளோ சோதனை வந்தா நமக்கு கூட சோதனை வரலாம், வேதனை வரலாம். ஆனா நமக்குள்ள ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்ததுன்னா நமக்கு அதான் டெஸ்டிங் டைம், பரீட்சிக்கப்பட்ட கல். அந்த வீடு கட்டும்போது சொல்லுவாங்க, இதெல்லாம் வேகாத கல் வேணாம், இது நல்ல வெந்த கல் கொடுங்க, நல்ல கல் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. அப்ப பரீட்சை நமக்கு, சோதனை கட்டாயம் வேணும். அப்பதான் நம்ம நல்லா படிச்சா தானே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியும், பாஸ் பண்ண முடியும். நான் படிக்கவும் மாட்டேன், நான் ஃபர்ஸ்ட் ரேங்காக வாங்க மாட்டேன், நான் பாஸ் பண்ணணும், வேலை கிடைக்கணும், எப்படி கிடைக்கணும், எப்படி கிடைக்கும்? நம்ம அதுக்காக உழைக்கணும் இல்லையா. அப்போ அந்த உழைப்பில் சில தடைகள் கூட வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கும் வாங்க கடந்து செல்கிறார். எப்படி அந்த தடையை நம்ம கடக்கணும்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். உலகத்தில் நிறைய சோதனை வரும்போது, நிறைய கஷ்டங்கள் வரும்போது, நிறைய சூழல் நமக்கு எதிராக வரும்போது ஆண்டவர் சொல்வார், அவர் பரிசுத்த ஆவியை நமக்கு தருவார். இயேசு கிறிஸ்து சொல்வார், நான் போகிறேன், இதோ ஒரு தேற்றரவாளனை நான் உங்களுக்குள்ளாய் அனுப்புகிறேன், அவர் வந்து நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அந்த பரிசுத்த ஆவியின் பலன் இன்று உங்களை சூழ்ந்து கொள்ள போகிறது. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற இந்த வேளையில் ஆண்டவரே, நான் பலன் இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே, பலனற்று இருக்கிற ஆண்டவரே, எனக்குள்ளாய் உங்களுடைய பலனை தாங்கப்பா, உங்களுடைய கிருபையை தாங்கப்பா, அப்பா உங்களுடைய அன்பை தாங்கப்பா, உங்களுடைய பலத்தால என்னை இடை கட்டிக் கொள்ளுங்க ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் அரவணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் டேக் கேர் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா nobody is going to take care of me Lord. அப்பா யார் ஆண்டவரே, என்னை கேர் பண்ணதுக்கு யார் இல்லை ஆண்டவரே, நீர் என்னை விசாரிக்கிறவர் ஆண்டவரே, என் கண்ணீரை பார்க்கிறவர் ஆண்டவரே, என் கதறலை கேட்கிறவர் ஆண்டவரே, என் வேதனை அறிந்திருக்கிறவர் ஆண்டவரே, எனக்கு விடுதலை தருகிற தேவன் ஆண்டவரே. இது ஒரு சோதனை தான். என் வாழ்க்கையில எதெல்லாம் வருதோ, எதெல்லாம் கஷ்டம் நினைக்கிறோம், அதெல்லாம் ஒரு சோதனை தான். ஆனா இந்த சோதனை மேற்கொள்ள நீர் எனக்கு பலனை தாரோம் அப்படின்னு கேட்கும்போது, கர்த்தர் இந்த சோதனைக்கு மத்தியில உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தருவாராம். சாதாரணமா நம்ம ரோட்ல நம்ம நடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம கால இருக்க நிறைய சின்ன சின்ன கற்களுக்கு ஏதாவது இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டைலாக அப்படி காலில் தட்டி விட்டு வரும். அது குனிஞ்சு கூட எடுத்து என்ன பண்ண மாட்டோம், தூரம் போட மாட்டோம். ஏன்னா அது ஒரு சாதாரண கல், அதுக்கு அதனால் நம்மளுக்கு ஒரு யூஸும் கிடையாது இல்லையா. ஒன்று நம்ம பண்ணுவோம், நம்ம செப்பல் போட்டிருக்கோமோ ஷூ போட்டிருக்கோமோ அந்த கல்லை என்ன பண்ணுவோம், காலையிலே தள்ளி விட்டுட்டு நம்ம ஒரு வழி உருவாக்கி வருகிறோம். அப்போ சாதாரண கல்லை யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க, அசட்டை பண்ணப்பட்ட கல். அப்போ எந்த கல்லை அவங்க சோதிக்கிறாங்க, ஒரு வைரம் இருக்குது, அந்த வைரத்தை என்ன பண்ணுவாங்க, பட்டை தீட்டிக் கொண்டே இருப்பாங்க. ஒருபுறம் 9 முகப்பு, எத்தனையோ முகப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த வைரத்தை பட்டை தீட்டிக் கொண்டே இருப்பார்கள். அந்த கோல்டு இருக்குது இல்லையா, அந்த கோல்டு என்ன பண்ணுவாங்க, நெருப்பில் போட்டு அது பியூரா போயிடும். இது எத்தனை கேரட்டு, இது 16 கேரட்டா, 18 கேரட்டா, 22 கேரட்டா, 24 கேரட்டா இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. அதை டெஸ்ட் பண்ணுறாங்க, வைரத்தை டெஸ்ட் பண்ண, கல்லை என்ன டெஸ்ட் பண்ணுறாங்களா. அப்போ நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம், அவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்க வசதியாக இருக்கிறாங்களே, நான் நல்லா ஜபிக்கிறேனே, நான் நல்லா வேதத்தை வாசிக்கிறேனே, எனக்கு இதெல்லாம் கிடைக்கலையே, நிறைய கம்பேரிசன் மைண்டு வரும். சாதா கல்லை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ தொடர்ந்து சோதனை வருது, தொடர்ந்து தோல்விகள் வருகிறது, தொடர்ந்து இழப்புகள் வருதுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறவங்கள அப்படி ஷார்ப் பண்ணுற, ஷைன் பண்ணணும். நீங்கள் இன்னும் ஷைன் பண்ணணும். சொல்லுங்களா, பியூட்டிஃபுல் ஆகணும். நீங்கள் எப்படி இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்கணும், ரொம்ப க்ளோயிங்காக இருக்கணும். அப்போ தானே அந்த பட்டை தீட்ட தான் அந்த வயிறு வந்து அப்படி க்ளோவாக வரும். அந்த வைரத்தை பட்டை தீட்டலைன்னா அது அதனோட ஒளியை கொடாது இருக்கும், அது ஒரு மாதிரி டல்லாக டார்க்காகவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாதாக்களுக்கு எந்த பரீட்சை வரதில்லை, நமக்கு தொடர்ந்து பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. சிஸ்டர், நான் நல்லா ஜோம் பண்ணுறேன், நான் நல்லா பைல் படிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு எல்லாம் செய்கிறேன், ஆனாலும் எனக்கு சோதனை அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்காக சந்தோஷம் பண்ணால் ஒரு கைத்தட்டி சந்தோஷம் பண்ண. ஏன்னா தொடர்ந்து சோதனை வருதுன்னா உங்களை கர்த்தர் அழகாக்கி கொண்டே வருகிறார், உங்களை ஒளிர வைத்து கொண்டே வருகிறார், உங்களை மிளிர வைத்து கொண்டே வருகிறார். மோசே முகத்தில் ஒரு பெரிய மகிமை இருந்ததில்ல, அந்த மகிமையினால உங்களை மூடுறாரு. உங்களை மூடுற அதே தேவன் உங்கள் மேலே இருக்கிற மகிமையை, உங்கள் மேலே இருக்க அபிஷேகத்தை உங்கள் சந்ததிக்கும் உங்கள் சந்தானத்துக்கும் கொடுக்க போகிறார். ஒருத்தர் நீங்கள், ஒரு ஐயா நீங்களா இருக்கலாம், ஒரு அம்மா நீங்களா இருக்கலாம், 2 பேரில் யாரோ ஒருத்தர் போராடி 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 ஜபித்து கொண்டே இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் ஒரு ஆன்சரும் வரல, ஒரு ஆன்சரும் வரல, ஒரு ஆன்சரும் வரல.
ஆண்டவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன் விடுதலை ஆக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன். God is a right time. அவருக்கு ஒரு நேரம் இருக்கிறது. உன் சந்ததி மேலே நாவியையும் உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொல்றாரு. உங்கள் கண்ணீருக்கான பலன் அதுதாங்க, உங்க ஜபத்துக்கான கிஃப்ட் அதுதாங்க, வெகுமதி அதுதாங்க. அதனால தான் இத்தனை சோதனை வருகிறது, இத்தனையும் கிடைக்கக்கூடிய பலனை கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களுக்கு தருகிறாரு. பார்த்தீங்கன்னா இங்க சொல்றாங்க, சங்கீதம் 66:12 சொல்றாங்க, மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆண்டவரே, என்னோட லைஃப் டிராவல்ல நிறைய கஷ்டம் இருந்தது ஆண்டவரே, நிறைய வேதனை இருந்தது ஆண்டவரே, நிறைய இழப்புகள் இருந்தது ஆண்டவரே, நிறைய டைம் ரொம்ப அழுது இருக்கிற ஆண்டவரே, ரொம்ப வாஸ்து இருக்கிற ஆண்டவரே. ரைட், அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் தப்பு இல்லை, எல்லாம் நல்லது. எனக்கு கிடைச்ச சொல்லுவாங்க, இப்பொழுது நீர் எங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டேன். இத்தனை சோதனைய, இத்தனை வேதனைய, இத்தனை கண்ணீரைய நான் எப்படி இருக்கணும், செழிப்பா இருக்கணும், நல்ல லக்ஸரியா இருக்கணும், நல்ல ஆவிக்கிற வாழ்க்கையில, ஆத்மத்துல, ஆவில, சரியத்தை நான் செழிப்பா இருக்கணும். அதற்காக தான் என்ன பண்றார், கர்த்தர் இதை அனுமதித்து இருக்கிறாரு. அப்ப நீங்க அழற, நீங்க துக்கப்படுற, நீங்க சொல்லுங்க, நான் ஒரு சாதாரண கல்லு கிடையாது. நான் தைரியமா சொல்வேன், நான் ஒரு சாதாரண கல்லு கிடையாது. ரோட்ல போனா தட்டி விட்டு போற கல்லு நான் கிடையாது. நான் ஒரு விலையே பெற்ற கல், நான் வந்து ஒரு ப்ரீஷியஸ் ஸ்டோன். என்னோட கர்த்தரோட கரத்துல எப்படி இருக்கிற ஒரு ப்ரீஷியஸ் ஸ்டோன். நீங்க அழுறீங்களா, நீங்க தான் ஒரு ப்ரீஷியஸ் ஸ்டோன். நீங்க இதெல்லாம் பழம்புறீங்களா, நீங்க தான் ஒரு ப்ரீஷியஸ் ஸ்டோன், சாதா ஸ்டோன் கிடையாது. அப்ப இனிமே நீங்க சொல்லுங்க, நான் என் கர்த்தரோட கரத்துல ஒரு விலையேற பெற்ற கல்லாக இருக்கிறேன். யோசேப்பு என்று ஒரு மனிதர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து ஒரு பரீட்சிக்கப்பட்ட ஒரு கல். ஏன்னா அவருக்கு நிறைய சோதனைகள் வந்தது. அவர் எகிப்தில் போகிறாரு, போத்திபார் என்னுடைய அந்த அரண்மனையில் அவர் வேலைக்காரராக இருக்கிறாரு. அங்கு சோதனைகள் வருகிறது, சிறைச்சாலை இருக்கிறாரு, அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டார், அவர் செய்யாத தவறுகளுக்காக சிறை தண்டனை அனுபவிக்கிறார். ஆனால் அப்போ கூட என்ன பண்ணலையா, அவர் சுத்தத்தை பாதுகாத்து கொண்டாராம். அவருக்கு நிறைய சோதனைகள் வந்ததாம், அவருக்கு நிறைய டெஸ்டிங் டைம் ஆண்டவர் வச்சு கொண்டே இருந்தாராம். அந்த டெஸ்ட்லாம் அவர் பாஸ் ஆகிட்டாராம். யோபு கூட இருந்தாராம், யோபு கூட நிறைய சோதனைகள் வந்தது. யோபுக்கு ஆடு மாடுகள் குதிரைகள் எல்லாம் ஒரே நாளில் வித்தின் அ டேஸ் 24 hours மேக்ஸிமம், வித்தின் அ டே 1 day, ஒரு 24 hours எல்லாமே அழிந்து போச்சு. 6000 ஆடுகள் மாடுகள் ஏர் மாடுகள் ஒட்டகம், சரி இது கூட பரவாயில்லங்க, அவங்க குமாரன் குமாரத்தி எல்லாம் ஒரே டே 20 hours எல்லாம் எவ்ரி திங்ஸ் ஃபினிஷ்ட், எல்லாமே முடிந்து விட்டது. அப்போ பாருங்க, அவர் எவ்வளோ பெற்ற சோதனை வந்தது. ஆனால் அவர் சொல்றாரு, யோபு சொல்வாரு, இல்லை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரோட நாமத்துக்கு சோத்திரம். இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல முடியுமா, நீங்க சொல்ல முடியுமா, கர்த்தர் தான் ஏன் கொடுத்தாரு, கர்த்தர் தான் எடுத்தாரு, அவருக்கு சோத்திரம். அப்படி எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியல. அதுதாங்க விசுவாசம், அதுதாங்க யோபின் விசுவாசம், அதுதான் யோசேப்பின் விசுவாசம். யோசேப்புக்கு அந்நிய தேசம், மொழி தெரியாது, பாஷை தெரியாது, ஈவன் இவங்களோட சாப்பாடு கூட டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும், வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும், வே ஆஃப் டாக்கிங் டிஃப்ரெண்ட், ஒன்றுமே யோசேப்புக்கு யாருமே அங்கே தெரியாது. ஆனால் தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆவியானவர் கூடவே இருந்தார். யோபு எல்லாத்தையும் எழுந்துட்டார். அவன் மனைவிக்கே சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் இன்னும் உத்தமாக இருக்கிறீங்க, ஏங்க நீங்கள் உண்மையான எதனா பிரோஜனமா, நீங்கள் உத்தமாக எதனா பிரோஜனமா, ரொம்ப ஹானஸ்டாக அந்த பிரோஜனமா, நீங்கள் மட்டும் உண்மையை பேசி பிரோஜனமா, இன்னைக்கு கூட ஜனங்க கேட்பாங்கல்ல, அப்படி தான் கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ தூசித்து ஜீவனை விட்டுட்டு போ, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு யோபுடைய மனைவி சொல்லுவாங்க. ஆனால் அவர் சொல்வார், என்னுடைய எல்லா கிருபைகள், ஒரு ஆவிக்கிற வரங்களாக இருக்கட்டும், உங்களுடைய ஊழியங்களாக இருக்கட்டும், உங்கள் வீடுகளாக இருக்கட்டும், உங்களுக்கு உண்டான சொத்துக்களாக இருக்கட்டும், பிள்ளை சேவங்களாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், யோபு அழகாக சொல்வார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவர் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. எது என் வாழ்க்கையில் வந்தாலும் என் கர்த்தர் என் நன்மைக்கு தான் செய்கிறார். என் கர்த்தர் ஒரு நாள் பண்ண மாட்டார், எனக்கு தீமையை அனுமதிக்கவே மாட்டார். ஏன்னா அவர் தீமைக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். 4வது பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, நீங்கள் ஒரு கார்னர் ஸ்டோன், மூளைக்கல். நான் முதல்ல சொன்னேன், அந்த கட்டணம் கட்டும்போது அந்த கற்களை வாங்கி அதை டெஸ்ட் பண்ணி அதை தட்டி பார்த்து தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன தெரியுமாமா, ஒரு கட்டடத்தை கட்டும்போது அந்த கார்னர் ஸ்டோன், அந்த மூளைக்கல் சரியாக வைக்கணுமா, அந்த மூளைக்கல் தவறாக
வைக்கப்பட்டால் முழு கட்டிடமும் பாழாய் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்முடைய பிதாவைய கர்த்தர் நமக்கு ஒரு மூளைக்கல்லாக இருக்கிறாரு. ஒரு புதிய வீட்டை கட்டுறாங்க, ஒரு நியூ வீடு கட்டுறாங்கன்னா முதல்ல அந்த எந்த ஸ்டோன் வைப்பாங்கன்னா அந்த கார்னர் ஸ்டோன் சரியான இடத்தை செலக்ட் பண்ணி சரியான இடத்துல சரியான ஒரு கல்லை வைக்கிறாங்க. அந்த மூளைக்கல்லை வைக்கும் போது தான் அதற்கு பிறகுதான் என்ன பண்றாங்க, அஸ்திபாரம் போடுறாங்க. அப்ப நம்முடைய மூளைக்கல் யாருங்க? கர்த்தர் தான். நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமான மூளைக்கல் தலைக்கல் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூளைக்கல்லுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னா அது கோடிக்கல் அப்படின்னு சொல்லலாம். யோபு 38:6 சொல்லுங்க, கிறிஸ்து மூளைக்கல்லா இருக்கிறாரு, அவர் ஒரு கோடிக்கல்லா இருக்கிறாரு. அப்ப அந்த கிறிஸ்துவை நம்ம மறுதலிக்கும் போதோ இல்லை அவரை தேடாது இருக்கும் போதோ நம்ம என்ன பண்ணுவோம், கீழே சரிந்து விழுந்து விடுவோம். ஆனா நான் சொன்ன ஏற்கனவே அஸ்திபாரம் கண்மலை கிறிஸ்து தான். கண்மலையாம் கிறிஸ்து மேல நம்முடைய விசுவாசம் ஆகிய அஸ்திபாரத்தை போடும் பொழுது அம்மா உங்களுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் மாத்திரம் உங்களோடு கூட இருந்தா அவர் சொல்வாரு, நான் உன்னோடு கூட வருகிறேன், நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாய் மாற்றுகிறேன். அந்த மோசே கூட ஆண்டவர் சொல்வாரு, மோசே my presence shall go before thee and I will give you rest. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த வானிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று மூளைக்கல்லாய் பரீட்சிக்கப்பட்ட கல்லாய் விலையேற பெற்ற கல்லாய் உங்களோடு கூட அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பின் பரலோகராஜா, உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம், துதி பலிகளை ஏறெடுக்கிறோம், சோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆமாண்டவரே, எங்க அஸ்திவாரம் நீங்க தாண்டவரே, நாங்கள் நிற்கிற கண்மலை நீங்க தாண்டவரே. பெரு வெள்ளம் வந்தாலும் பெரும் புயல் வந்தாலும் அதன் மேல் மோதினாலும் கர்த்தாவே நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். ஆண்டவரே, தாவீது சொல்வாரே, கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டு இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவது இல்லை, நான் அசைக்கப்படுவது இல்லை என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன். ஒருவேளை எத்தனை பேர் ஆண்டவரே மனக்கலக்கத்தோடு, வியாதிகளோடு, உபத்திரங்களோடு, பொருளாதார குறைவுகளோடு, கடன் பாரங்களோடு, ஒரு குழந்தை இல்லை என்ற ஏக்கங்களோடு, ஒரு திருமணம் ஆகவில்லை, இப்படி உலக பிரகாரம் அந்த ஏக்கங்களோடு இருப்பாங்க. ஆண்டவரே அப்பா, நீர் பெரியவர் ஆண்டவரே, ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆத்மத்தின் வாழ்க்கையிலும் சரீரத்திலும் உலகத்திலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. நீங்க தான் எங்களுடைய மூளைக்கல் ஆண்டவரே, நீங்க தான் கார்னர் ஸ்டோன் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலையாய் வருவீராக, கண்மலையாம் கிறிஸ்துவாய் வருவீராக. மூளைக்கல்லும் தலைக்கல்லும் நீங்க தானே கர்த்தாவே. ஒரு தேவைகள் சந்திக்கப்படும்படியா இந்த செய்தி உங்க காதலை விழும்போதே அவளுக்கெல்லாம் மாற்றங்கள் உருவாகும்படியா, பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தையும் இறங்கும்படியா, அக்கினி மூடும்படியா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராய் மாற்றுங்கன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அப்படி ஊழியக்காரர்களும் எங்கள் குடும்பங்களில, சந்ததிகளில, சந்தானங்களில் எழும்பி என் கர்த்தருக்காய் எதையாவது செய்யும்படியாய் ஆண்டவரே இந்த வேளையில ஒருவரை ஆசீர்வதி ஆண்டவரே. அவருடைய எல்லா தேவைகளை சந்திப்பீராக. இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.